முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மே 3ஆம் தேதிக்கு பிறகு 18 ஆண்டுகளுக்கு பின் கும்பம் செல்லும் ராகு. 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது. இந்த ராகு வாழ்க்கையில் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் 3 ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறார். அதாவது 2025ஆம் ஆண்டுல மே மாதத்துல அதுவும் 3ஆம் தேதி ராகு மீன ராசியில் இருந்து வக்ர நிலையில் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவானின் ராசிக்கு ராகு செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். குறிப்பாக பண ரீதியாக, தொழில் ரீதியாக எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது. இப்பொழுது 18 ஆண்டுகளுக்கு பின் கும்பம் செல்லும் ராகுவால் பண ரீதியாக, தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது அள்ளி கொடுக்க இருக்கிறார் ராகு. அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களை, துலாம் ராசியின் 5வது வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார். இதனால் மே 3ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள், மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலைமையானது உண்டாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள், பல சங்கடங்களை கடந்த சில நாட்களாகவே சந்தித்திருக்கும் துலாம் ராசி என்பர்களை அவை அவற்றிற்கு முடிவு வர இருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அதிக அளவில் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. இதனால் உங்களுடைய பிணைப்பு இன்னும் அதிகரித்து காணப்படும். பங்குச்சந்தை, லாட்ரி மூலமாக எதிர்பாராத அளவில் லாபத்தை இந்த நேரத்தில் பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. முக்கியமாக வாழ்க்கையில் நீண்ட காலமாக சந்தித்து வந்த அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் இந்த நேரத்தில் முடிவுக்கு குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கியிருப்பீங்க சில நாட்களுக்கு முன்பு துலாம் ராசி என்பர்களை. அந்த சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வியாபாரமே இல்லாமல் பல கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அப்போ கூட நினச்சிருப்பீங்க, எதற்காக நம்ம இந்த தொழிலை தொடங்கணும், இவ்வளோ நஷ்டம் கஷ்டம்லாம் வருதே வாழ்க்கையில், தொழிலை முடிச்சிடலாமா மூடிடலாமா கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் அவை அனைத்தும் அப்படியே தலைகீழாக நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை பார்க்கும் துலாம் ராசி என்பர்களே, உங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக நீங்கள் கடந்த எப்போ இந்த 2025 பிறந்துச்சோ அப்பத்துலேருந்தே விடாமுயற்சியாக கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு வரீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கண்டிப்பாக பதவி உயர்வு வாங்கிடணும்னு நினச்சி அதற்கான ஒரு முயற்சியை செஞ்சுட்டு வரீங்க. இப்பொழுது உங்களுக்கு அவை நடக்க இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இரண்டுமே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்திற்கு செல்வீங்க. அதன் மூலமாக பதவி உயர்வுனால உங்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு வர இருக்கிறது. அடுத்தபடியாக அள்ளி கொடுக்க இருக்கிறார் ராகு. அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த 2வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பர்களை, சிம்ம ராசியின் 7வது வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு மூலமாக நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சம்பாதிப்பீர்கள். அதாவது நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்துமே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெற ஆரம்பிக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது பொன்னாக மாறக்கூடும். அந்த அளவுக்கு நன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு மே 3ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் துணையுடன் தெளிவாக சொல்லி பேசிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாமல் 2 பேருக்கும் பிரச்சனை நீங்கள் பிரியக்கூடிய ஒரு நிலைமை கூட உண்டாகலாம். அதனால் சிம்ம ராசி என்பர்களை வாழ்க்கை துணையுடன் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. இதனால்
தம்பதியருக்கு இடையே எந்த ஒரு தவறான புரிதலும் ஏற்படாது. தொழில் ரீதியாக இந்த ராகு பெயர்ச்சி காரணமாக வேலையில் நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது. முக்கியமாக இந்த ராகு உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு முடிவு வரப்போகுது. இந்த ராகு பெயர்ச்சியால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் சிம்மராசிக்காரங்களை சந்திக்க இருக்கிறீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் வேலையில் வந்து சந்திச்சுட்டு வரீங்க. அவற்றிற்கு எல்லாமே ஒரு முடிவு இந்த ராகு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த ராகு பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றம் நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது. பண பிரச்சனைகளும் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது. அடுத்தபடியாக அள்ளி கொடுக்க போகிறார் ராகு. அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களை, கன்னி ராசியின் 6வது வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார். இதனால் மே 3ஆம் தேதிக்கு பிறகு நீண்ட காலமாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களை, முடிவுக்கு வருவதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள், அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தகராறுகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. இதனால் உங்களது குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து அனுபவிக்க இருக்கின்றனர். உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது. அதாவது பணியிடத்தில் சிறப்பான வெற்றியை நீங்கள் பெறக்கூடும். உங்களுடைய முயற்சி தான் அதற்கெல்லாம் காரணம். உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் பெறக்கூடும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, பணிபுரிபவர்களுடைய ஆதரவு இரண்டும் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை சந்திக்க இருக்கிறீங்க. பணத்தை முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியை வந்து செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அவை உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடும். இதன் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவீர்கள். அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் காண போறீங்க. இந்த ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் பணத்தை. இந்த ராகு வந்து பயிற்சி காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் எப்போது பார்த்தாலும் உருவாகி கொண்டே இருந்திருக்கும். அவை அனைத்துமே இந்த ராகு பயிற்சினால முடிவுக்கு வர இருக்கிறது. ராகு வந்து உங்களுக்கு அதாவது தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீக்கி வைக்க இருக்கிறார். 18 ஆண்டுகளுக்கு பின் கும்பம் செல்லும் ராகு. இதனால் 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை, பண பிரச்சனை, அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. தற்பொழுது ராகு பயிற்சியால் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி, 2வது ராசி சிம்ம ராசி, 3வது ராசி கன்னி ராசி. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.